கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வாக்கியத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ எனக்கு அன்பானவர்களே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே உதவி செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கப் போகிறோம். தேவ மனிதனாகிய ஏலியின் காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் மக்கள் தோற்று போகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி சிறைபிடிக்கப்படுகிறது. அநேக இஸ்ரவேலர் மரித்து போகிறார்கள். ஏலியின் பிள்ளைகள் உட்பட அநேகர் மரித்து போகிறார்கள். அநேக புருஷர்கள் மரித்து போகிறார்கள். இந்த சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாரும் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், நீங்கள் எல்லாரும் மிஸ்பாவிற்கு வாருங்கள், நாம் ஒருமித்து உபவாசித்து ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி மிஸ்பாவிரில் வந்து ஜெபிக்கும்படி சாமுவேல் அழைப்பு கொடுக்கிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்திலே, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அப்போ எல்லாரும் மிஸ்பாவிற்கு வாருங்கள் என்று சொன்னார். மிஸ்பாவிற்கு எல்லாரும் வந்தார்கள். எல்லாரும் வந்து உபவாசம் எடுத்தார்கள், பாவங்களை அறிக்கையிட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள். உபவாசித்தார்கள், பாவங்களை அறிக்கையிட்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அப்படி ஜெபம் பண்ணுகிற பொழுது பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் யுத்தம் வந்த பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவிகரமாய் இருந்து பெலிஸ்தரை முறியடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இவ்வளவு காலம் யார் தங்களை சிறைப்படுத்தினார்களோ, இவ்வளவு காலம் யார் தங்களை அடக்கி வைத்திருந்தார்களோ, இவ்வளவு காலம் தங்கள் ஆசீர்வாதங்களை எல்லைகளை யார் ஆட்கொண்டிருந்தார்களோ அவர்களை ஜெயித்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியர் துரத்தப்பட்டார்கள், எல்லையில் எங்கிலும் வராதபடி தாழ்த்தப்பட்டார்கள். அப்பொழுது மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கல்லை நாட்டி அந்த இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். அப்ப எபனேசர் என்று சொன்னால் இதுவரைக்கும் உதவினவர் என்று பொருள், உதவி செய்கிற கர்த்தர் என்று பொருள். அருமையான இந்த காலை பொழுதிலே பல காரியங்களிலே மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பண உதவி செய்வேன் என்றும், பொருள் உதவி செய்வேன் என்றும், வேலை வாங்கி தருவேன் என்றும், திருமண காரியங்களுக்கு உதவி செய்வேன் என்றும், வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்வேன் என்றும், படிப்பு காரியங்களுக்கு உதவி செய்வேன் என்றும் மனிதர்கள் பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த மனித உதவி, அந்த மனித சகாயம் உங்களுக்கு கிடைக்காததனாலே சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் ஒருவேளை உங்களை கைவிடலாம், மனித உதவி கிடைக்காமல் போகலாம். ஆனால் இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஒரு எபினேசராக உங்கள் வாழ்க்கையில செயல்பட விரும்புகிறார். உதவி செய்கிற தேவனாக, உதவி செய்கிற ஆண்டவராக உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில உதவி செய்கிறவராய், குடும்பத்தில் உதவி செய்கிறவராய், உங்கள் பிரயாசத்தில் உதவி செய்கிறவராய், உங்கள் ஜீவிதத்தில் உதவி செய்கிறவராய், உங்கள் பிள்ளையினுடைய படிப்பு காரியங்களில் உதவி செய்கிறவராய், உங்கள் பலகீனங்களிலே உதவி செய்கிறவராய், உங்கள் பரிசுத்த நிலைகளிலே உதவி செய்கிறவராய், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த உதவி செய்கிற கர்த்தர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்று நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரெயர் புஸ்தகத்திற்கு வருவோம். அந்த எபிரெயர் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது,
18வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எபினேசர் என்று சொன்னால் இம்மட்டும் உதவி செய்தவர், அவர் உதவி செய்கிற கர்த்தர். இஸ்ரவேல் மக்களுக்கு பெலிஸ்தரை முறியடிக்கும்படி உதவி செய்தார், ஜெயிப்பதற்கு உதவி செய்தார், தலை நிமிருவதற்கு உதவி செய்தார், சத்துருக்களை தோற்கடிப்பதற்கு உதவி செய்தார், இழந்தவைகளை திருப்பிக் கொள்வதற்கு உதவி செய்தார். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அப்போ எந்தெந்த காரியத்தில் அவர் உதவி செய்ய விரும்புகிறார் என்று படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், சோதனைகளில் உதவி செய்கிற கர்த்தர், சோதனைகளில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்புறம் எபிரெயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஸ்தோத்திரம் 3 வருட ஊழியத்திற்கு பிற்பாடு அவர் நம்மை போலவே சிலுவையிலே பாடுபட்டார், நம்மை போல அவர் கஷ்டப்பட்டார். நம்மை பார்க்கலும் அதிகமான உபாதைகள், பலகீனங்கள், பாடுகள், சோர்வுகள், உபத்திரவங்கள், கைகளிலே கால்களிலே ஆணிகள், இருதயத்தில் ஈட்டியால் குத்தினார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள். அப்ப நம்மை போலவே அவர் பாடுபட்டதனாலே, நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டதனாலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் சோதிக்கப்படுகிறார்களோ சோதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு எபினேசர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையான காலை பொழுதிலே மனிதனால் சோதிக்கப்படுகிறேன், கணவனால் சோதிக்கப்படுகிறேன், மனைவினால் சோதிக்கப்படுகிறேன், சொந்த பந்தங்களால் சோதிக்கப்படுகிறேன், பக்கத்து வீட்டுக்காரர்களால் சோதிக்கப்படுகிறேன், வேலை செய்கிற இடத்துல சோதிக்கப்படுகிறேன், ஊழிய ஸ்தலத்தில் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த சோதனையில் யார் எனக்கு உதவி செய்வார் என்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் ஸ்தலத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே எபினேசருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, எபினேசருடைய சகாயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எப்படி பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதம் எழும்பாதபடி எல்லைகளில் தாழ்த்தப்பட்டார்களோ, உங்களுக்கு விரோதம் எழும்புகிற சத்துருக்களும் எல்லைகளிலே தாழ்த்தப்படுவார்கள். காரணம் ஸ்தோத்திரம், அவர் இம்மட்டும் உதவி செய்கிற எபினேசராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனைகளை அவர் தரமாட்டாராம். அந்த சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் வரத்தையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அந்த எபினேசர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், உதவி செய்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது, இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர், உதவி செய்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று படிக்கும் பொழுது பலவீனங்களில் உதவி செய்கிறவர். நமது பலவீனங்களில், சரீரத்தின் பலகீனங்களில், ஆவியின் பலகீனங்களில், ஆத்மாவின் பலகீனங்களில், பரிசுத்தத்தின் பலகீனங்களில், ஸ்தோத்திரம், ஊழியத்தின் பலகீனங்களில், குடும்பத்தினுடைய பாதைகளினுடைய பலகீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் பலவீனமானவர்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் நம்முடைய பலவீனத்திலே அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8:27 சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ முதலாவது ஸ்தோத்திரம், சோதனைகளில் நமக்கு அவர் உதவி செய்கிறார். இரண்டாவது, அந்த எபினேசர் நம்முடைய பலகீனங்களிலே உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 37வது சங்கீதத்திற்கு நாம் வருவோம். அந்த 37வது சங்கீதத்திலே 39-40 2 வசனங்களை வாசிப்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், இக்கட்டு காலத்தில் உதவி செய்கிறவராயிருக்கிறார். நெருக்கடியான சூழ்நிலை, இந்த நெருக்கடி என்று சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நெருக்கடிகள் வரும் பொழுது மனிதர்கள் கூட நமக்கு அந்த உதவியை செய்ய முடியாது.
மனிதர்கள் சகாயம் செய்ய முடியாது. பணத்தினால் அந்த காரியத்தை நடப்பிக்க முடியாது. பொருளாதாரத்தினால் அந்த காரியத்தை நடத்த முடியாது. சட்டத்தினால் அந்த காரியத்தை நடத்த முடியாது. நம்முடைய பலத்தால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. நம்முடைய அறிவால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. நம்முடைய ஞானத்தால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. நம்முடைய பேக்ரவுண்டால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. சில இக்கட்டுகள் வருகிற பொழுது கர்த்தர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். தாவீதுக்கு எத்தனையோ மனிதர்கள் கூட இருந்தாலும் இக்கட்டு காலத்தில் கர்த்தரே உதவி செய்கிறவராய் இருந்தார். வனாந்தரங்களிலே அலைந்து திரிந்த பொழுது, இக்கட்டில் இருந்த பொழுது கர்த்தரே அவருக்கு உதவி செய்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். கண்பான தேவ பிள்ளைகளே, நெருக்கடியான வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 107 ஸ்தோத்திரம் 6 முதல் 28 வரை வாசித்து பார்க்கும் பொழுது எங்களை இக்கட்டுகளில் விடுவித்தார் என்று அங்கே ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 60:11 சொல்லுகிறது, இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப என் அன்பானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்த எபனேசர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதனைகளில் உதவி செய்ய வல்லவர், பலவீனங்களில் உதவி செய்ய வல்லவர், இக்கட்டில் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த அருமையான இந்த காலை பொழுதிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிரயாசங்களுக்கும் ஆண்டவர் விதமாகவே உதவி செய்வாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மிஸ்பாவிலே ஸ்தோத்திரம் உதவி செய்து பெலிஸ்தரை மேற்கொள்வதற்கு உதவி செய்தது போல இந்த பிள்ளைகளும் தங்கள் சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு தேவன் உதவி செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். உம்மை போலவே இவர்களும் சோதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் இவங்களுடைய சோதனைகளிலே கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்கள் பலகீனமாய் இருக்கிறபடியால் இவங்க பலகீனங்களிலே கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் மிகுந்த இக்கட்டில் இருக்கிறபடியால் இந்த இக்கட்டில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படி இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவையும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் இவங்க பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க. இதுவரைக்கும் செய்ய முடியாதவைகளை இந்த நாளில் செய்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பல நாட்கள் முயற்சித்தும் அடைபட்ட வாசல்கள் இன்று பகல் வேளை திறக்கப்படுவதாக, புதிய எல்லைகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.